ஸ்டோன் இருக்கும் உங்களுக்கு. ப்ளூ ஸ்டோன் மாதிரி இருக்கும். கோல்டு சில்வர் நேச்சுரலா இருக்கிற மாதிரியே இருக்கும் அது. ஓகே, இந்த மாதிரி வரும் பாத்துக்குங்க. இது பார்த்தோம்னா 1500 தான் வரும். இதுவுமே 1500 தானா? ஆமா சார், இதுவும் அந்த ரேட்டு தான் வரும். பாத்ரூம் செட்டு தான் சார் பார்க்குறோம். ஒரு பாத்ரூம்ல பார்த்தோம்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்களோ எல்லாமே இதுல இருக்கு சார். ஒரு என்க்ளோசர் சார், பாத் டப்பு சார். பாத் டப்பு, ஓகே. ஆமா, நம்பர் பேனல் சார். ஓகே. வாஷ் பேஷன் செட்டு சார். இது ஜெர்மாங்கிற கம்பெனி பண்றோம். நம்ம பார்த்தோம்னா லீஃப் மாதிரி இலை மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே. இதுவும் சேம் கட்டிங் மாதிரி தான். இதுவும் சேம் பிரைஸ் தான் வரும். வாஷ் பேஷன் ஐட்டம் தான் சார் பார்க்குறோம். இது பார்த்தோம்னா கிளாஸ் ஐட்டம் தான். இது பார்த்தோம்னா என்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம்னா டைனிங் ஹால்ல. இதுல ஸ்டார்டிங் 500 ரூபாயில இருந்து இருக்கு. 500 ஸ்டார்ட் ஆகும். சூப்பர். இதான் 500 ரூபாய். ஆமா சார். ஓகே. சேம் ஒரே மாதிரியே இருக்கும். ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். படஸ்டல் வித் வாஷ் பேஷன். இப்போ இது ஃபுல் படஸ்டலாக இருக்குது. தனித்தனியாக வந்துடும். இதோட ரேட்டு பார்த்தோம்னா 2500 தான். 2500 தான் வரும் இதோட ரேட். செட்டே 2500 தான் வரும். ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க சிங்க் மாடல் தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தோம்னா சிங்க் ஹோஸ் டைப் தான். உங்களுக்கு பைப் டைப் கிடையாது, ஹோஸ் டைப் தான். நீங்கள் எந்த சைடு வாஷ் பண்ணணுமோ அந்த சைடு வாஷ் பண்ணிக்கலாம். கட்ரு வந்துடும் சார் உங்களுக்கு. இந்த ஃப்ரூட்ஸ் கழுவுற ஐட்டம்ஸ் வந்துடும். பார்த்தோம்னா கப் அண்ட் சாஸ் தனியாக கழுவுறதுக்கு பார்த்தோம்னா புஷ் பண்ணோம்னா கழுவிடலாம் சார். அந்த மாதிரி டைம் மாதிரி ஹேண்ட் வாஷ் வந்துடும் சார் இதில். சார் வணக்கம் சார், நம்ம ஷாப் சொல்லுங்கள் சார். சார் நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா லக்கி மால்ல கிச்சன் சார். நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க, எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள காவேரி நகர் குழந்தை கோயில் ஷாப் பக்கத்தில் சார். நம்ம பிரான்ச் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன் ஸ்டாப்பில் இருக்குது சார் ஒன்று. இன்னொன்று பார்த்தோம்னா திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு சார். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தோம்னா காவேரி நகரில் உள்ள ஷாப்பு தான் சார் நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வெரைட்டிஸ் தான் சார் நம்ம பார்க்குறோம். என்னென்ன டைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ், கிச்சன் டைல்ஸ், எலிவேஷன் டைல்ஸு, ஸ்டோன்ஸு, இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. வாங்க நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல் தான் சார். ஃப்ளோர் டைலில் என்ன சைஸ்ன்னு கேட்டிங்கன்னா 80/160. 80/160னா 5/4க்கு 2.25 சார். ஓகே. இதில் பார்த்தோம்னா எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தோம்னா ஒரு கிரே பேஸ் சார். கிரே பேஸு கிரானைட் லுக்கில் தான் சார் பார்க்குறோம். அதேமாதிரி பார்த்தோம்னா இதுவும் 80/160 தான். 5/4க்கு 2.25. இது பார்த்தோம்னா ஒயிட் பேஸு, ப்ரௌன் ஷேடு, பிளாக். இதில் பார்த்தோம்னா டிசைன்ஸ் நிறையா இருக்குது சார். இது பாருங்க. ஓ, இதெல்லாம் டிசைனா? ஆமா, இது ஃபுல்லாவே 80/160 தான் சார். சூப்பர். இது பார்த்தோம்னா ஆஷ் மாடலு. இது பார்த்தோம்னா ஒயிட் பேஸ், ப்ரௌன் சாக்லேட் கலர்ல, அந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல இருக்கு சார். ஸோ இந்த மாதிரி கலர்ஸுமே நிறைய இருக்கு. ஆமா, எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரே கலர் மாதிரி தான் இருக்கும், டிஃபரெண்ட் இருக்கும். கொஞ்சம் லைட்டா மாறும் வித்தியாசம். இதெல்லாம் என்ன பட்ஜெட்ல வரும்? இது பட்ஜெட் ரேட் பார்த்தோம்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான் சார். 73, 75 அந்த ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்தோம்னா நேச்சுரல் கிரானைட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லான டைல்ஸ் தான். 80/160. இது பார்த்தோம்னா கிரே பேஸு, பிளாக் ஷேடு. இது ஓகே. நல்லா இருக்கும், மைல்டாக இருக்கும். போட்டோம்னா கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும், ஹைனிஜிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒயிட் பேஸில் பார்த்தோம்னா ப்ரௌன் ஷேடு. ஒயிட் எதுக்கு அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேஸ் போட்டோம்னா ஹாலு பிரைட்டாக இருக்கும். நீங்கள் டார்க் கலர்ஸ் போட்டோம்னா இருட்டடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தோம்னா தான் ஒயிட் பேஸ் அதிகமாக கொடுக்குறது நம்ம. சார் நம்ம இப்போ அடுத்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா ஃப்ளோர் டைல் தான் சார் பார்க்குறோம். ஃப்ளோர் டைலில் பார்த்தோம்னா 4/2 சைஸ். இதில் பார்த்தோம்னா 100க்கு மேலே கலெக்ஷன் இருக்குது. எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்குது. ஓகே. பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்மள்ட்ட டிசைன் அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. கலெக்ஷன் காமிங்க பார்ப்போம். பார்த்தலாம் சார். இதெல்லாம் பார்த்தோம்னா கிரானைட் மாடல் சார். ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தோம்னா நம்மள்ட்ட 40லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 40லேருந்து 4/2 40லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மள்ட்ட. எல்லாமே கிரானைட் மாடல் தான் சார். இது பார்த்தோம்னா ஒயிட் பேஸு, உங்களுக்கு வந்து கோல்டு பிரிண்ட் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இது லைன் ஓடி இருக்கும். இது வந்து ஐவரி பேஸ் சார். கிரானைட் மாடல் தான். இது எல்லாமே கிரானைட் மாடல் தான். டைல்ஸே கிடையாது, எல்லாமே கிரானைட் மாடலில் உங்களுக்கு டைல்ஸ் வந்து அவ்வளோதான். இது ஒயிட் பேஸு. ஓகே. அப்படி எங்களுக்கு ஹாலு பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒயிட் போடுவாங்க சார். இல்லை டார்க் கலர்ஸ் வேணும்னா டார்க் நம்ம கொடுக்குறோம். ஓகே. அது கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது கஸ்டமர் என்ன விருப்பப்படுறாங்களோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். சரிங்க சார். இப்போ அதே மாதிரி இப்போ வெளியூர்லேருந்து பார்க்குறாங்க அப்படின்னா டெலிவரி ஆப்ஷன் இருக்கா சார்? டெலிவரி ஆப்ஷன் இருக்குது சார். நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம அதாவது தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்கெல்லாம் அனுப்பிடுவீங்க? கண்டிப்பாக அனுப்பிச்சு விட்ருவோம். அனுப்பிடலாம். சூப்பர். இந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இந்த சைடு இருக்குது, அதில் இருக்குது, நிறைய இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சார். நம்மள்ட்ட கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ நாங்கள் லைட்டாக தான் காமிச்சிருக்கோம். அதை ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கலெக்ஷன் அனுப்புவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது பார்த்தோம்னா 4/2 டிசைனில் தான் சார். 4/2ல பார்த்தோம்னா மேட் மீசிங்கில் பார்த்தோம்னா செமி மேட் மாதிரி இருக்கும் சார். ஓகே. மேட்டாகவும் இருக்கும், கிளேஸியாகவும் இருக்கும். நீ ஹாலுக்கே தாராளமாக போடலாம். மேட்டு பார்த்தோம்னா கிச்சன் போட்டிக்கும் அந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் போடுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ஹாலுக்கே போடுற மாதிரி நல்லாயிருக்கும் சார். யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மேட் மீசிங் தான். பார்த்தா தெரியாது, கிளேஸி மாதிரியே இருக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தோம்னா கலர்ஸ் வைஸ் நிறையா இருக்குது சார்.
முன்னாடி வந்து உட்டன் டைப் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ இதுலேயே கலர்ஸ் நிறைய வருது சார். ஓகே. கிரேலே பார்த்தோம்னா டார்க் லைட் அந்த மாதிரி வருது. இதெல்லாம் எல்லா பட்ஜெட்டில் வருது? இது 40லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 40லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேலே இருக்கிறது பார்த்தோம்னா உட்டன் டைப் மாதிரி இருக்கும் சார். உட்டன் டைப் கட் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்கும் மாடல்ஸ். இது கீழே உள்ள பார்த்தோம்னா பிளைவுட் போட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. உட்டன்லேயே பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா செக்குடு உட்டு. இன்னொரு கல் சேர்த்தோம்னா ஜாயிண்ட் தெரியும் உங்களுக்கு. அங்கிட்டு உள்ள ஜாயிண்ட் செய்கிறோம். இது பார்த்தோம்னா உட்டன்லே ஒயிட் பேஸ். இதில் பார்த்தோம்னா த்ரெட் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபீட் பண்ணால் அந்த தெரியும். ஓகே. இது ப்ளூ ஷேடு கிரே. நேச்சுரல் உட்டு மாதிரியே இருக்கும் சார். இது டார்க் கலரு, அது லைட் கலரு, அதிலே கலர் வைஸ் எடுத்துக்கலாம். என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர். ஒரே கலர் மாதிரியே இருக்கும். அது லைட்டா மாறறனால டிஃபரண்ட் ஷேட் மாறும் உங்களுக்கு. இது ஸ்டார்டிங் 40ல இருந்து இருக்கு. ஸ்டார்டிங் பட்ஜெட் உங்களுக்கு 40ல இருந்தே எடுத்துக்கலாம். ஓகே சார், நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 4 சைஸ் சார். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ். இதை விட பெரிய சைஸ் இருக்கு. பட் பார்த்தோம்னா ஹாலு, பெரிய ஹாலு, மண்டபம், சர்ச்சு அந்த மாதிரி ஏரியாவுக்கு பார்த்தோம்னா யூஸ் பண்ணால் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும் உங்களுக்கு. அதிக எப்படின்னா ஜாயிண்ட் தெரியாமல் இருக்கும். கிரானைட் போட்ட ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பார்த்தோம்னா 140 தான் வருது உங்களுக்கு. 140. ஆமாம், 6க்கு 4 சைஸ் 140 தான் வரும். இதில் பார்த்தோம்னா ஸ்கேனர் கொடுத்துப்போம் சார். ஸ்கேனர் கொடுத்துருக்கோம். நீங்கள் இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட வியூ தெரியும். ஃபோட்டோ எப்படி இருக்கணுங்க. இதில் பார்த்தோம்னா டிசைன்ஸ் நிறையா இருக்குது, கலெக்ஷன் நிறையா இருக்குது. நம்ம நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கோம். இது பார்த்தோம்னா ஐவரி பேஸ் சார். ஓகே. இது பார்த்தோம்னா ஐவரிலே ஷேடோ. இப்போ நீங்கள் இந்த மாடலுக்கு மேலே போட்டிருக்கிறது பார்த்தோம்னா இதோட வியூ தான், இதோட மாடல் தான். ஃபோட்டோ எப்படி இருக்குங்கிற மாடல் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி. ஓகே. ஆமாம், நல்லா இருக்கும். போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சார். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி கூலிங் டைல்ஸ் சார். கூலிங் டைல்ஸ். ஆமாம், இது பார்த்தோம்னா 1/1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே சைஸில் 2/2லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே. இப்போ என்ன ரேட்லேருந்து என்ன பட்ஜெட்லேருந்து நம்மள்கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 30லேருந்து. என்ன கம்பெனி பார்த்தோம்னா ஏபிசிங்கிற கம்பெனி. ஸ்கொயர் ஃபீட் 30லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தோம்னா மேட் ஃபினிஷிங், சுகர் மேட்டு, கிளேசி டைப்பு. இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ், எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. வாங்க சார் வந்து பார்க்கலாம் சார். நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டைல்ஸ் சார். இது என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.5க்கு 1.5 சார். 1.5க்கு 1.5 பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா மாடல்ஸ் நிறையா இருக்குது சார். இது இப்போ பார்க்குறது பார்த்தோம்னா சுகர் மேட்டு சார். இது ஓகே சுகர் மேட்டு. இது பார்த்தோம்னா டைமண்ட் ஷேப்பில் வரும். இன்னும் ஒரு 4 கல் பார்த்தோம்னா இந்த சைடு பார்த்தோம்னா டபுள் கலர் வரும் சார். இதில் டபுள் கலர். ஆமாம், ஐவரி வரும், ப்ரௌன் வரும், 2 ஷேடு வரும். சிக்சாக் மாதிரி வந்துடும், செஸ் போர்ட் மாதிரி வந்துடும். இது பார்த்தோம்னா இதுலேயும் டபுள் கலர் தான் சார். இது ப்ளூ, ப்ரௌனு, கிரே அந்த மாதிரி ஷேடில் வந்துடும் சார். இது எல்லாமே பார்த்தோம்னா அரேஞ்ச் திக்னஸ் அளவுக்கு வந்துடும். உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். இது 1.5க்கு 1.5, 400க்கு 400. இதில் பார்த்தோம்னா 1/1 இருக்குது. இப்போலாம் 1.5க்கு 1.5 மாடல் பாருங்கள். அதே மாதிரி 1க்கு 1 இருக்குது. இது ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 1 பார்த்தோம்னா 38லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 38லேருந்து. ஆமாம், 38லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் நம்மகிட்ட. இதில் பார்த்தோம்னா கிரானைட் மாடல்லே இருக்கும் உங்களுக்கு. அதை இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அந்த அளவுக்கு இருக்கும். கிரானைட் மாதிரியே தான் இருக்கும். ஆமாம். இந்த இதில் பார்த்தோம்னா 4 கல் சேர்ந்தோம்னா உங்களுக்கு டிசைன் வரும் சார். எல்லாமே டிசைன் வர்றது. அது பார்த்தோம்னா ஸ்டோன் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. கூழாங்கல் மாதிரியே இருக்கும். ஓகே. இது கூழாங்கல் மாதிரி இருக்கும். ஆமாம், கூழாங்கல் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. எல்லாத்துலேயுமே டிசைன் ஜாயிண்ட் சேரும் சார். இதுலேயும் டிசைன்ஸ் நம்மள்ட்ட நிறைய இருக்குது சார். மாடல்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பார்க்குறோன்னு பார்த்தோம்னா 1க்கு 1 ஸ்டெப் டைட் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தோம்னா கலர்ஸ் வைஸாக இருக்குது உங்களுக்கு. டிசைன்ஸ் இருக்குது, கிரானைட் மாடலில் இருக்குது, உட்டன் டைப்பில் இருக்குது, பிளாக்ல இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குது சார். இதில் இது என்ன ரேஞ்சில் வருது சார்? இது உங்களுக்கு வந்து 36லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 36. இப்போ 1க்கு 1 வேணாம், எங்களுக்கு ஒரே பிளைனாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து 3க்கு 1, 4க்கு 1 அதுலேயும் நம்ம எல்லா சைஸும் நம்மகிட்ட இருக்குது. எல்லா சைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது பார்த்தோம்னா 3க்கு 1 சார். 3க்கு 1. ஆமாம். இது பார்த்தோம்னா நெத்திக்கு வந்துடும். நெத்திக்கு உங்களுக்கு டிசைனாக வந்துடும். படிக்கு பார்த்தோம்னா நோசிங் அண்டு கிரிப்போட உங்களுக்கு கோடி கழிச்ச மாதிரி வந்துடும் சார். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே கிரானைட் மாடல் தான் சார். உங்களுக்கு ஃப்ளோரிங் என்ன மேட்சிங் போடுறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக எடுத்துக்கலாம். சைஸ் காட்டுறது பார்த்தோம்னா 3க்கு 1. இது பார்த்தோம்னா 4க்கு 1. இதிலே பார்த்தோம்னா ஃபுல் பாடி இருக்குது. ஃபுல் பாடி வெட்டிஃபைட் டைல்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு செட் ரேட்டு பார்த்தோம்னா 540 தான் வரும். ஃபுல் பாடி பார்த்தோம்னா 716 தான் வருது. 716. ஓகே. உங்களுக்கு ரேட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் சார் இருக்கும். நிறைய கலெக்ஷன் இருக்குது. இது இல்லாமல் நம்ம கேட்லாக்ல பார்த்து ஆர்டர் போட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம் சார். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தோம்னா 2/2 2 டைல்ஸ் தான் சார் பார்க்குறோம். இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா நம்மள்ட்ட 40லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 40. ஓகே. 40லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான மாடல்ஸ் நம்மள்ட்ட இருக்குது சார். எல்லாமே பார்த்தோம்னா கிரானைட் மாடலில் தான் சார் நம்மளுக்கு. இது பார்த்தோம்னா ஒயிட் பேஸில் வருது சார். ஓகே.
இது பார்த்தோம்னா உங்களுக்கு ஐவரி பேஸு கிரானைட் லுக் கொடுக்கும். இதுவுமே அதே லுக்கில் தான் இருக்குது. ஆமாம், இது வந்து பிளாக் சார். இது பார்த்தோம்னா ஒயிட் பேஸு பிங்க் ஷேடு சார். இது ஓகே, கலர் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாறும் உங்களுக்கு. இது பார்த்தோம்னா காஃபி ப்ரௌன் ஷேடு சார். இது எல்லாமே கிரானைட் பண்ண உங்களுக்கு வந்து இந்த கிரான்ஸ் அப்படியே ஜாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும் சார். இது இதில் ஜாயின் வந்துட்டே இருக்கும். ஆமாம், அந்த ஜாயிண்ட் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, தெரியாது எங்கே ஒட்டுறோம்னு. ஆமாம், அந்த மாதிரி வந்துடும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தோம்னா ஒயிட் பேஸ் லெமன் ஷேடு சார், எல்லோ பேஸ். இது டார்க் ப்ரௌனு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா 8க்கு 2.25 சார். ஸ்லாப் மாதிரி தான் சார் சைஸ் பார்க்க போகிறோம். இது டைல்ஸ் தான் சார், கிரானைட் கிடையாது, டைல்ஸ் தான். டைல்ஸ் தான். ஆனால் இவ்வளோ பெரிய ஹைட்டாக நான் இங்கே தான் பார்க்குறேன். ஆமாம் சார், இது வந்து கிரானைட் மாடலில் பார்த்தோம்னா ஸ்லாப் சார். இது டைல்ஸ் தான், அது ஃபுல் பாடி வெட்டி டைல்ஸ்னு சொல்லுவோம். இது பார்த்தோம்னா ஸ்லாப் தான். இது 1 இன்ச் திக்னஸ் அளவில் இருக்கும். திக்னஸ் வேணால் பாருங்கள், சரியான திக்னஸில் கொடுத்துருக்காங்க. செம்ம திக்னஸ். உங்களுக்கு டாப்பில் ஆரம்பிச்சு எண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரே கலர் தான் சார். ஓகே, ஒரே கலர் தான். ஓ, அந்த இடையில பாதி வேற இருக்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரே கலர் தான். ஓகே, இது நல்லா இருக்கும் சார். கிரானைட் மாடல் இதுலயுமே கலர்ஸ் இருக்கு. இதுல கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. ஓகே, பாத்துக்கங்க. இது என்ன மாதிரி ரேஞ்சில் வருது? இது ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 140 அந்த ரேஞ்ச் தான் சார். 140 வரும் சார். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும் சார். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வால் டைல்ஸ். இது என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1.5க்கு 1 வால் டைல்ஸ். இது பார்த்தோம்னா ஒரு பாத்ரூம் கான்செப்ட் சார். இப்போ இந்த கான்செப்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், யூனிக்காக இருக்கும். பார்த்தோம்னா இது என்ன டைப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து உட்டன் டைப்பில் இருக்குது சார். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இப்போ ஒன்று போகிறோம் அப்படின்னா என்ன செட்டப் வருமோ அதை அப்படியே போட்டு காமிக்கிறீங்களா? ஆமாம். இப்போ பாத்ரூம் ஒரு செவரு இப்படி தான் இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ இருக்குது இப்போ மாடல்ஸ். ஆமாம், நிறைய கலெக்ஷன் இருக்குது சார் நம்மள்கிட்ட. இந்த மாதிரி வந்துருமா? ஆமாம், கலெக்ஷன் நிறைய இருக்குது, கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. பார்த்துங்க, எடுக்க வந்துட்டே தான் இருக்குது. நிறைய மாடல்ஸ் இருக்குது, கிரானைட் டைப்பில் இருக்குது நம்மள்கிட்ட. இது பார்த்தோம்னா உங்களுக்கு பூ டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும் சார். த்ரெட் இருக்கிற மாதிரி 3D மாடலில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இது பார்த்தோம்னா செக்கட் ஐட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்க வந்துட்டே தான் இருக்கும். அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது பார்த்தோம்னா உங்களுக்கு கிரானைட் மாடலில் இருக்கும் சார். இதிலே பார்த்தோம்னா டபுள் கலர் இருக்கும். ஓகே, இது கான்செப்ட். இதில் பார்த்தோம்னா பிளைன் வேணால் எடுத்துக்கலாம், அதிலே மோட்டிவ் வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 டைப் வரும் இதில். இது பார்த்தோம்னா பிளாக் டைப்பு, இது உட்டன் டைப்பு. ஓகே, உட்டன் டைப்பில் பின்னி வரும், 3D மாடல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது செக்கடு டைப்பு, அதே மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும் இது. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா 2க்கு 10 இன்ச்சு சார். ஓகே, இதில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இது பார்த்தோம்னா உட்டன் டைப்பு. இது பார்த்தோம், ஆமாம், உட்டன் டைப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதிலே பார்த்தோம்னா லைட்டு, மோட்டிஃப், டார்க்கு, ஒரு கான்செப்ட் போட்டால் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. பாத்ரூம் சோவர் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி வருமா? ஆமாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே சைஸ் தான். இது பார்த்தோம்னா உங்களுக்கு கிரே ஃபேஸு கிரானைட் மாடலில் உங்களுக்கு இருக்கும். இதுவும் அதே மாடல் தான் சார். இது வந்து ப்ளூ ஆஷ் மாதிரி உங்களுக்கு நல்லாயிருக்கும், மாடல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிசைன் நம்மள்கிட்ட நிறைய இருக்குது சார். எடுக்க டிசைன் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் வந்து பாருங்கள் சார். நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்குறோன்னு பார்த்தோம்னா 4x2 வால் டைல்ஸு சார். இது சைஸ் பார்த்தோம்னா 4க்கு 2 வால் டைல் தான் கான்செப்ட். இது லைட்டு, டார்க்கு, எல்லு அந்த மாதிரி வரும். பாத்ரூம் உங்களுக்கு பெரிய பாத்ரூமாக இருந்துச்சுன்னா சின்ன பாத்ரூம் போட முடியாது, அதனால் பார்த்தோம்னா 4x2 போடலாம். இந்த சைஸ் போட்டோம்னா உங்களுக்கு பாத்ரூமில் பார்த்தோம்னா வேஸ்டேஜ் ஆகாது, பட் ஜாயிண்ட் அதிக ஜாயிண்ட் தெரியாது உங்களுக்கு. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஸரியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லாங்கான இது போகிற மாதிரி இருக்கும். ஆமாம், உங்களுக்கு பாத்ரூம் பெரிய சைஸ் இப்போ ஒரு 10க்கு 10, ஒரு 10க்கு 8 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைஸ் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேஸ்டேஜ் ஆகாது, ஜாயிண்ட் அதிகமாக தெரியாது, பாத்ரூம் லக்ஸரியாக இருக்கும், உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரேட்டு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோம்னா உங்களுக்கு 37 அந்த ரேஞ்சு தான் சார் வரும். 37 தான் வரும். ஆமாம், அந்த ரேஞ்சு தான் வரும் சார். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா எலிவேஷன் சார். ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மாடல். இப்போ எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் தான். இப்போ ஸ்டோன் பார்த்தோம்னா காஸ்ட் அதிகமாக இருக்க நம்மளால் டைல்ஸே போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்டோன் டைப்பில் பார்த்தோம்னா டைல்ஸே வருது, நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. இப்போ பார்த்தோம்னா நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வருமா? ஆமாம், இப்போ பார்த்தோம்னா ஃபீல் பண்ணி கூட பார்க்கலாம். ஃபீல் பண்ணி த்ரெட் இருக்கும் சார் உங்களுக்கு. நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான், அந்த குடஞ்ச மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு ஸ்டோன் நேச்சுரல் ஸ்டோன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டைப், அதே மாதிரி தான் இருக்கும். இது கலர்ஸ் பார்த்தோம்னா ப்ரௌன் ஷேடில் வரும் சார் இது. ஓகே, அதேமாரி கலர் மாறும் உங்களுக்கு. கலர் வேறு கலரில் நம்மள்கிட்ட மாடல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோம்ச்சிங்களா உங்களுக்கு லைட் ப்ரௌன், இது கொஞ்சம் டார்க் ப்ரௌனில் வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருது? இது உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் 40 தான் சார். 40லேருந்து ஸ்கொயர் ஃபீட் 40 தான். ஓகே, இது பார்த்தோம்னா செக்கர் டைப்பில் இருக்கும் சார்.
இப்போ டைப்பில் பார்த்தோம்னா ஒரு 2-3 கலர் ஐட்டம்ஸ் இருக்கும் நம்மள்ட்ட. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கொயர் ஃபீட் 40 ரூபா அந்த ரேஞ்சு தான் சார் வரும். இது கலர் எதுவும் ஃபேட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இது வெயிலில் போகிற பர்பஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதனால அதில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் சேம் கலர் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே ஆகாது, ஃபேட் ஆகாது, எதுவும் ஆகாது. இது எல்லாமே ஸ்டோன் மாதிரி பாறை மாதிரியே இருக்கும் சார். இது எல்லாமே அதை அந்த ஃபீல் பண்ணி பார்க்கலாம், அந்த டச்சிங்லே தெரியும். த்ரெட் சரியும் சார், நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தெரியும், ஃபீல் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும் இதில் பார்த்தோம்னா நம்மள்ட்ட 100க்கு மேலே கலெக்ஷன் இருக்குது சார். பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சார் நம்மள்ட்ட, அந்த அளவுக்கு இருக்குது. ஆமாம். ஓகே. ஸோ நாங்கள் இப்போ லைட்டாக தான் காமிக்கிறோம். இது ஃபுல்லாமே நீங்கள் கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்க்க நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்ன எல்லா மாடலையும் நாங்கள் சென்ட் பண்ணி விட்ருவோம் சார். ஓகே. இப்போ அடுத்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா போஸ்டர் வெரைட்டிஸ் தான் சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போஸ்டரில் பார்த்தோம்னா நீங்கள் கேட்குற டிசைன் நம்ம தரலாம். இருக்கிற நம்மள்ட்டே நிறைய டிசைன் கலெக்ஷன் இருக்குது. இது என்ன சைஸ்ன்னு பார்த்தோம்னா 4x2. இதோட ரேட்டு பார்த்தோம்னா 1200, 1200 தான் வரும் ஒரு டைலோட ரேட்டு. ஆமாம், ஒரு டைலோட ரேட்டு, சிங்கிள் பீஸ் தான் இது. இதே மாதிரி டிசைன்ஸ் நிறைய இருக்குது நம்மள்ட்ட. எல்லா ரிலீஜன் சம்மந்தமாகவும் இருக்குது. நீங்கள் என்ன மாடல் கேட்குறீங்கிற கூட நம்ம போட்டு தரோம். ஓகே, பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து 1200 ரூபா ஒரு பீஸோட ரேட்டு. ஒரு டைலோட ரேட்டு 1200 பார்த்தோம்னா பிளைன் டைல் தான் சார். இது பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்டோன் வச்சிருக்கும். இது வந்து பிளைன். ஆமா, இது பார்த்தோம்னா இதுல ஸ்டோன் இருக்கும், உங்களுக்கு ப்ளூ ஸ்டோன் மாதிரி இருக்கும். கோல்டு அந்த ஸ்டோன் இருக்கு, நேச்சுரலா இருக்கிற மாதிரியே இருக்கும் அது. ஓகே, இந்த மாதிரி வரும் பார்த்துக்குங்க. இது பார்த்தோம்னா 1500 தான் வரும் இதோட சைஸ். இது அந்த ஸ்டோன் வரனால 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். ஆமா, அவ்வளவுதான். பார்த்துங்க 1500. இதுல டிசைன்ஸ் நிறைய இருக்கு சார். இந்த மாதிரி வருது. இதில் டிசைன் நிறையா இருக்குது. நிறைய இருக்குது, கலர்ஸ் நிறைய இருக்குது. அது ஒரு கலர், இது ஒரு கலர். பார்த்துங்க, இது ஒரு கலர். இதுவுமே 1500 தானா? ஆமாம் சார், இதுவும் அந்த ரேட்டு தான் வரும். சூப்பர். பார்த்துங்க, இதோட சைஸ் பார்த்தோம்னா 3x 3 சார். இது பார்த்தோம்னா 6 பீஸ் ஒரு செட்டு. இதோட 6 பீஸ் செட் ரேட் பார்த்தோம்னா 800 ரூபா வருது சார். 800 ரூபா வரும். ஆமாம், மேலே இருக்கிறது பார்த்தோம்னா சுகர் மேட் மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும் உங்களுக்கு. மேலே உள்ளது பார்த்தோம்னா சுகர் மேட் மாதிரி இருக்கும் சார். ஓகே, கொஞ்சம் லைட்டாக மினுக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அது பார்த்தோம்னா செட்டு 800 ரூபா தான் வரும் உங்களுக்கு. 800 ரூபா தான் வரும். ஆமாம். ஓகே. கீழே இருக்கிறது? கீழே இருக்கிறது பார்த்தோம்னா 1500 அந்த ரேட் வரும். இது 1500. ஆமாம். இங்கே கீழே இருக்காங்களா இவங்க? கீழே இது 1200 சொன்னல சார், அந்த ரேட் வராது. அந்த 1200 சிங்கிள் பீஸ். இது ஒரே பீஸ் 4க்கு 2 வெல்கம் லேடி இது. ஓகே, 1200 தான். பார்த்தோம். ஆமாம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், பாத்ரூம் செட்டு தான் சார் பார்க்குறோம். ஒரு பாத்ரூமில் பார்த்தோம்னா என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்களோ எல்லாமே இதில் இருக்குது சார். இப்போ ஒரு 10க்கு 10 பாத்ரூம்னா பார்த்தீங்கன்னா ஒரு என்க்ளோசர்ஸ் அவர். அதெல்லாம் என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரு கார்னர் ஸ்பேஸ் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்க்ளோசர்ஸ் ஆகுது சார். இது பார்த்தோம்னா ரவுண்ட் டைப் தான். இதுலேயே ஸ்கொயர் டைப்பு, ஓவர் டைப், அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாத் டப்பு சார். பாத் டப்பு. ஓகே. ஆமாம், நம்மள்ட்ட என்ன சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தோம்னா 5.5க்கு 2.5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். ஸ்டார்டிங் சைஸு. ஓகே. ரேட்டு பார்த்தோம்னா 13லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். 13? ஆமாம், 13லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது சைஸ் உங்களுக்கு கேட்குற சைஸு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நிறைய மாடல்ஸ் இருக்கு அதே மாதிரி. இது பார்க்கறதுக்கு டிஃபரெண்டா இருக்கு. இது என்ன சொல்லுங்க? இது ஷவர் பேனல் சார். ஓகே, இது ஷவர் பேனல். இதுல என்னென்ன ஐட்டம்ஸ் வரும் பார்த்தோம்னா, இதுல வந்து ஹெல்த் ப்ராசெட் வந்துடும். ஓகே. இது ஹெட் ஷவர் வந்துடும். இதுல டேப் ஐட்டம் வந்துடும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா பாடி மசாஜ் சார். இது பாடி மசாஜ். ஆமா, இது ஃபோர்ஸ் பண்ணி அடிக்கும் சார் இது. ஓகே. இதுல ரொட்டேட் பண்ண ஒவ்வொரு நமக்கு அந்த மாதிரி வரும். ஆமா. ஓகே. இப்போ கனெக்ஷன் கொடுக்கல? இப்போ கனெக்ஷன் கொடுக்கல. ஓகே சார். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தோம்னா வாஷ் பேஷன் செட்டு சார். இது ஜெர்மாங்கிற கம்பெனி பண்ணுறோம் நம்ம. இதில் பார்த்தோம்னா சோப்பு ட்ரே, டவலு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம் சார். ஓகே. ஒன்று செட்டோட வந்துடும். செட்டு பார்த்தோம்னா 16500 வரும். 16500 மிரரோட வருமா? ஆமாம், வித் மிரரோட வந்துடும். ஓகே. உங்களுக்கு சைஸ் மிரர் பார்த்தோம்னா 2க்கு 1.5. நாம ஸ்பேஸ் பெருசாக தான் தெரியும். வாஷ் பேஷன் சைஸ் பார்த்தோம்னா 20x16. தாராளமாக கை நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணலாம். சார் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிச்சன் வால் டைல்ஸ் சார். ஓகே. கிச்சன் வால் டைல்ஸில் பார்த்தோம்னா இப்போ வந்து டார்க் மட்டும் வேணும், லைட்டு மட்டும் வேணுங்கிறவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை ஃபுல் செட்டு கொடுங்க, கிச்சன் கான்செப்ட்டு மோட்டிஃபோட கொடுங்கிறவங்களுக்கும் தந்துகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தோம்னா டிசைன்ஸ் நிறைய இருக்குது. உட்டன் டைப்பு, பிளைனு. இது பார்த்தோம்னா 3D மாடலில் வரும் சார். உங்களுக்கு 3D மாடல் பின்னி வர மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அது இதெல்லாம் என்ன பட்ஜெட்டில் வரும்? இதுவும் அதே ரேட்டு தான் சார். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35லேயே ஸ்டார்ட் ஆகும். 35 வாலு, பாத்ரூம் வாலு, ஓகே, எல்லாமே 35லேயே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. சூப்பர். நம்மள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது சார். வந்து பாருங்கள். அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணோம்னா நாங்கள் டிசைன்ஸ் மாடல்ஸ்லாம் அனுப்பிச்சி விட்ருவோம் உங்களுக்கு. ஓகே.
சார் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தோம்னா பாத்ரூம் செட்டு தான் சார். ஓகே. அதே மாதிரி இப்போ சைஸ் பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா 80/160 போட்டிருக்கோம். பாத்ரூம் மாடல் கண்டி போட்டிருக்கோம். நீங்கள் இந்த சைஸ் ஒட்டுறதுனா ஒட்டிக்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா சிஎன்சி கட்டிங் மிரர் சார். இது ரவுண்ட் டைப் இது. ஓகே. இதோட ரேட்டு பார்த்தோம்னா 4500 வரும். 4500 சிஎன்சி கட்டிங் மிரர். உங்களுக்கு இந்த கார்னர்லாம் பார்த்தோம்னா எட்ஜில் கிளிக்காத மாதிரி நல்லா நோசிங் பண்ணியிருக்கும். ஒரு பெடஸ்டல் வாஷ் பேஷன் சார். இது ஃபுல் பெடஸ்டல். இதில் என்ன ரேஞ்ச் வரும்? இது பார்த்தோம்னா 5000 தான் சார் வரும். 5000. இதில் பார்த்தோம்னா டபுள் கலர் இருக்குது, ப்ரௌன் பிளாக்கு. ஓகே. இப்போ அதில் பார்த்தா அந்த பாத்ரூம் செட்டில் பார்த்தோம்னா உங்களுக்கு ரவுண்ட் டைப் காட்டினேன். இதில் பார்த்தோம்னா ஓவல் டைப் என்க்ளோசஸ் தான் ஓவல் டைப். ஹைட் பார்த்தோம்னா 7 ஃபீட் இருக்கும் சார். இது 7 ஃபீட். ஆமாம். தண்ணி கிண்ணி தெரிக்காமல் அளவுக்கு இருக்கும் அது. இப்போ பாத் டப்பு சைஸ் பார்த்தோம்னா 5க்கு 2.5 சார். ஓகே. ஸ்டார்டிங் இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் அதில் பார்த்தோம்னா 6க்கு 3 சைஸு. இது 13,000லேயும் ஸ்டார்ட் ஆகும். 13,000லேயும் ஸ்டார்ட் ஆகும். இதிலே பார்த்தோம்னா பாத் டப்லேயே பார்த்தோம்னா பேபி பாத் டப்லாம் இருக்குது நம்மள்ட்ட. அது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம். ஓகே. இது பார்த்தோம்னா ஷவர் பேனர் சார். இதையும் அதே சேம் மாடல் தான். ஹெட் ஷவர் இருக்கும், ஹெல்த் ப்ராசெட்டு, டேப் ஐட்டம் எல்லாமே வந்துடும் சார் இதில். ஓகே சார். இப்போ அதில் பார்த்தோம்னா சிஎன்சி ரவுண்டு கட்டிங் மிரர் பார்த்தோம். இதில் பார்த்தோம்னா லீஃப் மாதிரி இலை மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே. இதுவும் சிஎன்சி கட்டிங் மிரர் தான். இதுவும் சேம் ப்ரைஸ் தான் வரும். ரெண்டுமே ரவுண்ட் டைப்பு. பட் ஆனால் அவுட்டர் மாடல் மட்டும் வேறு டிசைன் மட்டும் மாறும். டிசைன் மட்டும் மாறும். ஓகே. இது பார்த்தோம்னா ஃபுல் பெடஸ்டல் வாஷ் பேஷன் சார். இது ஃபுல் மில்கி ஒயிட் வரும் உங்களுக்கு. நல்லாயிருக்கும் சார். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் சார். கிளாஸ் ஐட்டம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. நம்மகிட்ட கிளாஸ் ஐட்டம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா 7000லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். ஓகே. இந்த மாடல் 7000? ஆமாம். இந்த மாடல் பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா 1 பீஸ் கிளாஸ் செட். ஓகே. சிங்கிள் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் டேங்க் தனியாக இருக்கும், வெஸ்டர்ன் தனியாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு 1 பீஸ் கிளாஸ் செட்டு. ஓகே. இந்த மாடல் பார்த்தோம்னா இப்போ அதில் பார்த்தோம்னா 8 லிட்டர் தண்ணி கெப்பாசிட்டினா இதில் பார்த்தோம்னா 10 லிட்டர் வரும். 10 லிட்டர் வரும். அதில் பார்த்தோம்னா சிங்கிள் ஃப்ளஷ் அவுட்டில் எல்லாம் தண்ணி போயிடும்னா இதில் வந்து டபுள் ஃப்ளஷ் இருக்கும். தண்ணி எப்போதுமே உங்களுக்கு சேவிங்லேயே இருக்கும். மாடல் பார்த்தோம்னா நல்லா இருக்கும் சார். ஸ்டார்டிங் ப்ரைஸ் 7000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஆமாம், மாடல்ஸ் நிறைய இருக்குது. இதில் பார்த்தோம்னா ரவுண்டு, ஓவல், ஸ்கொயரு அந்த மாடல் ஷேப் தனியாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாடல் எடுத்துக்கலாம் சார். ஓகே. இப்போ அடுத்து என்ன பார்த்துட்டு இருக்கோன்னா வால் மவுண்ட் கிளாஸ் செட் சார். வால் மவுண்ட் கிளாஸ் செட்டில் பார்த்தோம்னா இது வந்து கன்சீல் டேங்க் சார். ஓகே. கன்சீல் டேங்க் பார்த்தோம்னா நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு 7000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பார்த்தோம்னா புஷ் பிளைட்டு 2500 வரும். இது புஷ் பிளைட்டில் பார்த்தோம்னா மேட் ஃபினிஷிங், கிளேஸ் ஃபினிஷிங். இதில் பார்த்தோம்னா ரவுண்டு, ஸ்கொயரு, ஓவல் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. என்ன மாடல் என்ன வெஸ்டர்ன் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வாங்கிக்கலாம் வால் மவுண்ட் கிளாஸ் செட். ஓகே. இப்போ வால் மவுண்ட் பார்க்கலாம் சார். வால் மவுண்டில் பார்த்தோம்னா ஹிண்டுவேர், பேரிவேர், நைசர் அந்த மாதிரி கேட்குற மாடல்ஸ் நம்ம நிறையா வச்சுருக்கோம். அதிலே பார்த்தோம்னா சிஸ்டம் டைப்பு நம்ம வச்சுருக்கோம் சார். சிஸ்டம் டைப்னா அதிலே டேங்க் சேர்ந்துரும் வந்துடும் சார். நம்ம அடுத்து என்ன பார்க்குறோன்னா வாஷ் பேஷன் ஐட்டம் தான் சார் பார்க்குறோம். இது பார்த்தோம்னா கிளாஸ் ஐட்டம் தான். இது பார்த்தோம்னா என்ன பர்பஸ் யூஸ் பண்ணலாம்னா டைனிங் ஹாலில் ஓகே பார்க்க கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். இது பார்த்தோம்னா கொஞ்சம் ஹாட் மாடல் கொடுத்து நல்லா இருக்குது. அதே மாதிரி கீழே டால்ஃபின் மாடல். இது எல்லாமே டைனிங் ஹாலில் யூஸ் பண்ணுற டிசைன். ஓகே. இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது? இதெல்லாம் இது பார்த்தோம்னா 5900 வருது சார். 5900 வருது. இது பார்த்தோம்னா செட்டு மிரர் சேம் இதே கான்செப்ட்ல வந்துடும். ஓ, மிரரோட செட் வருமா? ஆமா, செட்டோட தான் நம்ம ரேட் கொடுக்குறோம். ஓகே. வாஷ் பேஷன் இதுக்குள்ள ஸ்டாண்டு, மிரர் 3 ஐட்டம் வந்துரும். சேர்த்து தான் 5900. 5900 வரும். அப்போ ஓகே தானே. நான் கூட என்ன இது மட்டும் சொல்றீங்கன்னு நினைச்சேன். இல்ல, செட் வைஸ் 5900. நல்லா இருக்கும். ஓகே. அது போட்டோம்னா கொஞ்சம் லக்ஸரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அத பார்த்தாலே தெரியுது, நல்லா கலர்ஃபுல்லா பார்க்கவே அமேசிங். கிளாஸ் ஐட்டம் தான் இது. நல்லா இருக்கும். இதுல பாத்தீங்க 5 டிசைன் வச்சிருக்காங்க. இது தவிர்த்து இருக்குல நம்மள்ட்ட கலர்ஸ்? நிறைய கலர்ஸ் இருக்குங்க. இதுல பார்த்தோம்னா சின்ன சைஸ் இருக்கு. சின்ன சைஸ் இருக்கு. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா டேபிள் டாப் வாஷ் பேஷன் பார்க்குறோம் நம்ம. ஓகே. டேபிள் டாப்ல பார்த்தோம்னா கலர் இருக்கு, ஒயிட் இருக்கு, நிறைய யூனிக்கான டிசைன்ஸ் நம்மள்ட்ட நிறைய இருக்கு. எக்கச்சக்கம் கலெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் காமிச்சோம்னா நிறைய காமிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுல கேட்குற கலர்ஸ் பண்ணி தந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ டேபிள் தகுந்த மாதிரி ப்ரௌனு, ரெட்டு, ப்ளூ அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்மள்ட்ட. இந்த மாதிரி இருக்கு. ஆமா, கலருக்கு மேட்சிங்காக கூட எடுத்துக்கலாம். இல்ல ஒயிட் வேணும், அதுல ஸ்கொயர், ஓவல் அந்த மாதிரி வேணும்னா எடுத்துக்கலாம். பாத்துங்க. இதெல்லாம் வந்து கார்னர்ல வைக்கிற மாதிரி. ஆமா, இது கார்னர் வாஷ் கார்னர். ஓகே. சோ அந்த மாதிரி என்ன தேவை இருக்கோ அந்த மாதிரி இருக்கு நம்மள்ட்ட. எல்லா டிசைனுமே தனித்தனியா இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா டேபிள் டாப். இந்த சைடு ரேக்லக்கெல்லாம் பார்த்தோம்னா நார்மல் வால் மவுண்டட் வாஷ் பேஷன். நார்மல். ஓகே. இதுல பார்த்தோம்னா சைஸ் பார்த்தோம்னா 20x16, 18x18 கார்னர் வாஷ் பேஷன் அந்த மாதிரி மாடல். அந்த மாதிரி. ஓகே. இது பார்க்குற பார்த்தோம்னா இந்தியன் கிளாஸ் செட் சார். ஓகே. இந்தியன் கிளாஸ் செட்ல பார்த்தோம்னா உங்களுக்கு மாடல்ஸ் நிறைய இருக்கு. ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தோம்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்மள்ட்ட. 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இதில் பிராண்டட் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பார்த்தோம்னா ஹைட்டு கொஞ்சம் கூடவும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பார்த்தோம்னா ஷார்ட்டாகவும் கொடுக்குறோம். அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாடல்ஸ் இருக்கு. பார்த்துங்க.
இதெல்லாம் ஸ்டார்டிங் 500 ரூபாயிலேருந்து இருக்கு. 500 ஸ்டார்ட் ஆகும். சூப்பர். அந்த மாடல் இருக்கு. இதான் 500 ரூபா. ஆமாம் சார். ஓகே. சேம் ஒரே மாதிரியே இருக்கும், ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது, நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஆனால் 500 ரூபா. ஆமாம், 500 ஸ்டார்ட் ஆகும். சூப்பர் சார். நம்ம இப்போ அடுத்து பார்த்தோம்னா வாஷ் பேஷன் தான் சார், பெடஸ்டல் வித் வாஷ் பேஷன். இப்போ இது ஃபுல் பெடஸ்டலாக இருக்குது, தனித்தனியாக வந்துடும். ஓகே. சும்மா ஒரு செட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாம், செட் பண்ணி வச்சிருக்கோம். பெடஸ்டல் தனியாக வரும், வாஷ் பேஷன் தனியாக வரும். இதோட ரேட்டு பார்த்தோம்னா 2500 தான், 2500 தான் வரும் இதோட ரேட். செட்டு 2500 தான் வரும். என்ன சொல்றீங்க, 2500 செட்டா? ஆமாம், செட்டு 2500 தான் வரும். வேற மாதிரி ஃபுல்லாக டிசைனாக இருக்கும் சார், நல்லா இருக்கும். ஆமாம், பார்க்க கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். இது என்ன பர்பஸ்னா டைனிங் ஹால் அந்த மாதிரி யூசேஜுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. ரொம்ப லக்ஸரி இல்லாமல் கொஞ்சம் லைட் லக்ஸரியாக இருந்தால் இது அந்த பட்ஜெட் தெரியாம இருக்கும் உங்களுக்கு. புரியுது. இப்போ நம்ம அங்க முன்னாடி பார்த்தது வந்து பட்ஜெட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, 5000 மேல. ஸோ அது கொஞ்சம் லக்ஸரியா இப்போ கொஞ்சம் பணம் இருக்கு அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் பட்ஜெட் தான் இருக்கு அப்படின்னா இந்த செட் பண்ணிக்கலாம். இதுல பார்த்தோம்னா கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு சார். கீழே இருக்க மாடல் நம்ம இதுல பார்க்குறோம். இது பார்த்தோம்னா பிளாக், ஃபுல் பிளாக். அது பார்த்தோம்னா ப்ளூ கலர்ல வருது. ஓகே. ஆமா, லைட் ப்ளூ வரும் இது. ஸோ இது எல்லாமே அந்த 25 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். ஓகே. நம்ம இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தோம்னா பாத்ரூம் அக்சசரிஸ் சார். டவல் ரிங்கு, டவல் ராடு, சோப் ட்ரே, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ஸ்டார்டிங் ப்ரைஸ் டவல் ராடு பார்த்தோம்னா 150லேருந்து நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகும் சார். 150லேருந்து டவல் ராடு ஸ்டார்ட் ஆகுது, லோ பட்ஜெட்லேருந்து. ஓகே. அதில் பார்த்தோம்னா ரேட்டு கூட இருக்குது, கம்மி இருக்குது. நீங்கள் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது பார்த்தோம்னா டபுள் சோப்பு, பேஸ்ட், ப்ரஷ் பேஸ்ட் போடுற மாதிரி ஸ்டாண்டு சார். இது பார்த்தோம்னா பேப்பர் ஹோல்டரு. ஓகே. இது டவல் ரிங்கு. இது பார்த்தோம்னா சோப் டிஸ்பென்சரு. அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேபினெட்டும் நம்ம வச்சுருக்கோம். ஓகே. சேவிங் ஐட்டம்ஸு, சோப்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் உள்ள வச்சு வித் மிரரோட வந்துடும். ஆமாம், வித் மிரரோட வரும். மிரரும் தனியாக வச்சுருக்கோம் நம்ம. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஆமாம், அந்த மாதிரி வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் இதில் கூட வச்சுக்கலாம். இதில் கலர்ஸும் வச்சுருக்கோம் சார் நம்ம. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து மாடல்ஸ் 4 இருக்கு, நிறைய இருக்குது நம்மள்ட்ட. ஓகே. பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் வரும் சார். இது 18 இன்ச்சு செல்ஃப்னு சொல்லுவோம். இது பார்த்தோம்னா அடுத்து கார்னர் செட்டு சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுக்கலாம். இது சிங்கிள் பீஸாகவும் வச்சுக்கலாம், ஸ்டெட்டாகவும் வச்சுக்கலாம் சார். ஓகே. சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்தோம்னா உங்களுக்கு 400 அந்த ரேஞ்ச் தான் வரும். அந்த ரேஞ்ச் வரும். ஆமாம், இது வந்து சிங்கிள், நீங்கள் இதே செட்டாக கூட வாங்கிக்கலாம். சூப்பர் சார். அப்போ அடுத்து என்ன ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம்னா மேனுவல் கவர் சார். மேனுவல் கவரில் பார்த்தோம்னா 1/1 பார்த்துட்டு இருக்கோம். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோம்னா இது மெட்டல் தான். மெட்டலில் பார்த்தோம்னா அலுமினியம் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. 1340 ரூபா ரேட் வரும். இதுலேயே வந்து எஃப்ஆர்பி ஃபைபர், அதோட ரேட்டு பார்த்தோம்னா 950 ரூபா வரும் சார். 950. ஆமாம், 950 ரூபா. இதோட டன்னு கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 5 டன் வரைக்கும் தாங்கும். சூப்பர். 5 டன் வரைக்கும் 5 டன் வரைக்கும் தாங்கும். இது சைஸ் கேட்குற சைஸில் நம்ம பண்ணி கொடுக்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. 1க்கு 1 ஆரம்பிச்சு 3க்கு 3 வரைக்கும் நம்மள்ட்ட சைஸ் வச்சுருக்கோம் சார். ஓகே. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க சிங்க் மாடல் தான் சார் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தோம்னா சிங்க் ஹோஸ் டைப் தான், உங்களுக்கு பைப் டைப் கிடையாது, ஹோஸ் டைப் தான். நீங்கள் எந்த சைடு வாஷ் பண்ணுமோ அந்த சைடு வாஷ் பண்ணிக்கலாம். இதோட செட்டு பார்த்தோம்னா கட்ரு வந்துடும் சார். உங்களுக்கு கட்ரு வந்துடும். உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கழுவுற ஐட்டம்ஸ் வந்துடும். இதிலே பார்த்தோம்னா கப்பன் சாஸ் தனியாக கழுவுறதுக்கு பார்த்தோம்னா புஷ் பண்ணோம்னா கழுவிடலாம் சார், அந்த மாதிரி டைப்பு. அதே மாதிரி ஹேண்ட் வாஷ் வந்துடும் சார். இதிலே நாம ஹேண்ட் வாஷ் எல்லாமே பண்ணி பார்க்க முடியாது, நம்ம காட்டுறோம் ஓரளவுக்கு. நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா தான் உங்களுக்கு மாடல் புரியும். இதிலே பார்த்தோம்னா கலர்ஸ் இருக்குது சார். இது வந்து மெட்டல் கலரில் இருக்கும். ஓகே. அதே கீழே உள்ள டைப் சேம் மாடல் தான், சேம் மாடல். இது பார்த்தோம்னா பிளாக் கோட்டட் உங்களுக்கு. ஓகே. சேம் அதே தான். சேம் அதே தான், எல்லாமே இருக்கும் சார். அதே தான், கலர் மட்டும் வேறு வேறு சார். ஓகே. இங்கே என்ன இருக்குது? இது என்னமோ சார், இது பைப்பு ஆப்ரேட் பண்ணுது சார். த்ரூடோ டைப் தான். இதுலேயும் உங்களுக்கு கீழேயும் தண்ணி வரும் சார். இப்போ இந்த இடத்துல வரும். ஆமாம், அதுலேயும் தண்ணி வரும், ஃப்ளோ வரும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக இது நான் பார்த்துருக்கேன், ஆனால் அந்த இது நம்மள்ட்ட இருக்குது. இதெல்லாம் என்ன மாதிரி ரேஞ்சில் வரும்? இது வந்து பிரின்ஸ் பிராண்டட்னால ரேட்டு உங்களுக்கு ஹெவியாக வரும் சார். ஓகே. 32 அந்த ரேஞ்ச் வருது. நம்மகிட்ட ஸ்டார்டிங் பார்த்தோம்னா 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மாடல் பின்னாடி இருக்குது பாருங்க. ப்ரைஸ் தான் சார் 16லேருந்து வரும் சார். சேம் அதே கான்செப்ட் தான். கலர் வந்து பிளாக் தான் சார், மெட்டாலிக் பிளாக் தான் வரும். பார்த்துங்க 16 தான் அவங்க சொன்ன மாதிரி. இந்த வெஜிடபிள் இதில் பார்த்தோம்னா ஹேண்ட் வாஷ், டபுள் டேப்பு, ஹோஸ் டைப் தான், இழுத்துட்டு கழுவுற டைப் தான். ஓகே. இது எப்படி இழுத்துக்கலாம் அந்த மாதிரி? ஆமாம், ஹோஸ் டைப் தான் சார், இழுத்தா வரும் சைடு. ஓகே. அந்த மாதிரி டைப் தான் இது சார். நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம்னா கிச்சன் சிங்க் தான் சார் பார்க்குறோம். கிச்சன் சிங்க்கில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் சைஸ் பார்த்தோம்னா 2க்கு 1.5, 24க்கு 18. இது நம்மகிட்ட என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1900 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 1900 சிங்க் ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தோம்னா மாடல் நிறைய இருக்குது, கலெக்ஷன் நிறைய இருக்குது. இதில் பார்த்தோம்னா ரவுண்டு, ஸ்கொயரு, ஓவல், அந்த மாதிரி சிங்க் டைப் நிறைய இருக்குது. அது பிராண்டட் வைஸ் இருக்குது. இதில் சின்ன சைஸ் கேட்டாலும் சின்ன சைஸ் இருக்குது, இல்லை பெரிய சைஸ் கேட்டாலும் பெரிய சைஸ் இருக்குது. ஓகே.
இதிலே டபுள் பவுல் கொடுங்க அப்படின்னா டபுள் பவுல் எடுத்துக்கலாம். இதோட சைஸ் பார்த்தோம்னா 37க்கு 18. இதோட ரேட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு 3000 தான் சார். நமக்கு 3000 தான் வரும். 3000 தான். இது வந்து எஸ்எஸ் தான், கோட்டிங் பிரிச்சுட்டா வந்துடும் உங்களுக்கு பெட்டர் தான். அதே பார்த்தோம்னா பவுல் வித் ட்ரே அதே சைஸ் தான், சேம் சைஸ் தான். இது பார்த்தோம்னா 2700 தான் வரும். 2700. ஆமாம் 2700 தான். அது டபுள் பவுல் வித் ட்ரே இந்த மாதிரி டைப்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த மாடல் பார்த்தோம்னா ஹேண்ட்மேட் சார். இப்போ இதுவும் ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டு இருக்கிற மாடல் இது. இப்போ இது ஸ்கொயர் டைப்பு. இதில் இப்போ எஸ்எஸ் சவுண்டு பார்த்தீங்கன்னா இதில் பாத்திரம் போட்டால் சவுண்டு வரும் சார். கரெக்ட். இதில் பார்த்தோம்னா பாத்திரம் போட்டால் சவுண்டு வராது. சவுண்டு வராது. ஹேண்ட்மேட்னு சொல்லுவோம். இது பார்த்தோம்னா 4 சைடும் பார்த்தோம்னா ரப்பர் புஷ் வச்சுருப்பாங்க. ஓகே. சவுண்ட் வராத அளவுக்கு புஷ் வச்சுருப்போம். அந்த மாதிரி வந்துடும். ஆமாம், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ரேட்டு பார்த்தோம்னா சீப் அண்ட் பெஸ்ட் தான். இது சைஸ் பார்த்தோம்னா 3க்கு 1.5. இது 3க்கு 1.5. இது வந்து உங்களோட ஓன் பிராண்டா? ஆமாம், நம்ம பேர் போட்டு வரும் சார். லக்கிங்கிற பேர் போட்டு வரும். நல்லாயிருக்கும். 6200 தான். இது 6200. இதே பார்த்தீங்கன்னா 2க்கு 1.5 சைஸ்லேயே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம காமிச்சு வந்து லைட்டாக தான் காமிச்சிருக்கோங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது சார். பிராண்ட் நிறைய கலெக்ஷன் இருக்குது. சைஸில் இருக்குது. இது உள்ள எல்லா ட்ரேலையுமே உள்ள இருக்குது. நம்ம வந்து காமிச்சது லைட்டாக தான் காமிச்சிருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா சிங்கிளே டஸ்ட்பின் வந்துடும் சார். ஓகே. சிங்கிளே டஸ்ட்பின் வந்துடும், கட்ரு வந்துடும். அதில் பார்த்தோம்னா டேபுக்குள்ளான ப்ரொசெஷன் வந்துடும். ஓகே. வேஸ்ட் ஹோஸ், வேஸ்ட் கப்ளிங் எல்லாமே ஃபுல் செட்டோட வந்துடும். ஆமாம். ஓகே. நீங்கள் மாடல் கிச்சன் எதுவும் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சிங்க் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ஓகே. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தோம்னா ஏஐசி பிளாக் சார். ஓகே. இப்போ ஏஐசி பிளாக்ல பார்த்தோம்னா இப்போ இது என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கலுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணுறாங்க சார். ஓகே. இப்போ ஒரு 10 கல் வைக்கிறாங்கன்னா இந்த ஒரு கல் வச்சா போதும். இதில் பார்த்தோம்னா இப்போ 1 அடி செவரு, 3/4 அடி செவரு, 1/2 இன்ச்சு செவரு அந்த மாதிரி இப்போ வைக்கிறாங்கன்னா இது பார்த்தோம்னா 1 அடி செவரு பார்த்தோம்னா 8 இன்ச்சு வைப்பாங்க, 9 இன்ச்சு வைப்பாங்க. 3/4 அடிக்கு பார்த்தோம்னா 4 இன்ச்சு வைப்பாங்க, 6 இன்ச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி சைஸ் வைஸ் நம்ம கல் வச்சிருக்கோம் சார். வேலையும் உங்களுக்கு சீக்கிரமாக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பில்டிங் ஒரு 6 மாதம் ஆகுதுன்னா இப்போ ஒரு 3 மாசத்துலேயே இப்போ பண்ணி முடிச்சிட மாதிரி இப்போ இந்த கல் தான் சார். நம்ம இந்த கல் வந்து சார் கொஞ்சம் ஈஸியாக டக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். ஓகே. பக்கத்துல இருக்கு இது என்ன கல்? இது பார்த்தோம்னா ஜாலி சார். ஆக்சுவலா இந்த ஜன்னல் அந்த மாதிரி. ஆமா, ஜன்னல் அந்த மாதிரி ஏரியால வைக்கிறது சார். ஃப்ரண்ட்லயும் இந்த மாதிரி வருமா? ஏர் வென்டிலேஷன் பண்ணி வைக்கிறது நல்லா இருக்கும் சார். இதுல பார்த்தோம்னா மாடல்ஸ் நம்ம நிறைய வச்சிருக்கோம் சார். ஸ்கொயர், ரவுண்டு, ரெக்டாங்கிள் அந்த மாதிரி வச்சிருக்கோம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வீடு வெக்கையே இருக்காது. கூலிங்காவே இருக்கும். ஓகே, சூப்பர். இதெல்லாம் என்ன மாதிரி பட்ஜெட்ல வருது? இது பார்த்தோம்னா ஒரு பீஸோட ரேட் பார்த்தோம்னா 120 தான். அந்த ரேஞ்ச் தான் வரும். 120 தான் வரும். ஓகே. இது ஆக்சுவலா அந்த ஓடு பேஸ் அந்த மாதிரி பேஸ், அந்த பேஸ்ல தான் வருது இது. ஓகே. அப்படின்னும் போது அந்த வெளுத்து போறது இருக்காது, உடையாது, வெளுத்து போகாது அந்த மாதிரி. ஓகே, பாத்துங்க.